ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். சுக்கிர பயிற்சி பலன்கள். இந்த சுக்கிர பயிற்சி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த சுக்கிர பயிற்சியினால் என்ன பலன் கிடைக்க போகிறது அப்படிங்கிறத டைரெக்டாக நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சுக்கிரன் எங்கே இருந்தால் நல்லது அப்படின்ட்டு தான் சொல்ல போகிறேன். சுக்கிரன் பொதுவாக அசுப கிரகங்கள்லேயே நல்ல ஆன்மீக தத்துவத்தையும் பல அனுபவங்களையும் தரக்கூடிய கிரகம். அதாவது எப்படின்னு கேட்டால், இந்த சுக்கிரன் நல்ல இடத்துல இருந்துட்டாருன்னா எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கும். உங்களுக்கு அனுபவங்கள் நல்ல அனுபவங்களாக இருக்கும். தவறான இடத்துல சில இடங்களில் இருந்தால், ஒரு 3 இடங்களில் இருந்தால் உங்களுக்கு தேவையற்ற சிக்கல்கள், தொழில் பாதிப்பு, உத்தியோக பாதிப்பெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது கோச்சாரத்துலேயும் அப்படி இருக்கக்கூடாது. அதே சமயம் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்திலையும் அந்த குறிப்பிட்ட இடங்களில் இருக்கக்கூடாது. எந்தெந்த இடத்துல இருந்தால் எங்களுக்கு நல்லது கிடைக்கும் சார், நல்லது நடக்கும் சார் அப்படின்னு கேட்டால், சுக்கிரன் 1ஆம் இடத்துல இருந்தால் உங்களுக்கு நல்ல அழகும் அறிவையும் பார்க்குறதுக்கே ஒரு அட்ராக்ஷனை க்ரியேட் பண்ணுவார். உங்கள் கூட பழகிறவங்க எல்லாரும் உங்கள்கிட்ட பழகிறதுக்கே ஒரு ஆசைப்படுவாங்க. 2ஆம் இடத்துல இருந்தால் இந்த பாட்டு பேச்சு சாதுரியெல்லாம் கிடைக்கும். பண வருமானத்திற்கு குறைவு இருக்காது. எதிரிகளை கூட பேசியே மயக்கக்கூடிய ஆற்றல் இருக்கும். 3ஆம் இடத்தில் இருந்தால் எடுத்த காரியத்தில் வெற்றி அடைவார்கள். 4ஆம் இடம் சுகபோகத்தை அனுபவிக்கக்கூடிய இடம். 5ஆம் இடம் வியாபார வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தின் மூலமாக உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படும். கலைத்துறை நண்பர்கள், கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு இந்த சுக்கிரன் 5ஆம் இடத்துலையோ இல்லை 11ஆம் இடத்துல உச்சஸ்தானத்திலேயோ 11ஆம் இடத்துலையோ இருந்தால் லாபத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும். 6ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. 6, 7 ஆகிய இடங்களில் இருந்தால் தேவையில்லாத கெட்ட பெயர், செய்யாத தவறுக்கு குற்றச்சாட்டுகளை சுமப்பது போன்ற சங்கடங்கள் ஏற்படும். 8 உங்களுக்கு பண வருமானத்தை ஏற்படுத்தும். ஆனால் உங்களுடைய ப்ரைவேட் பார்ட்ஸில் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் இடுப்பு பகுதியில் அடிபடுறதுக்கு அல்லது இடுப்பு பகுதியில் இன்ஃபெக்ஷன் வரத்துக்கெல்லாம் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். 9ஆம் இடம் உங்களுக்கு பாக்கிய சுக்கிரனும் சரி பாக்கிய குருவும் சரி யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பார்கள் 9ஆம் இடத்துல இருந்தால். 10ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தால் தொழில் பாதிப்பு, உத்தியோகத்தில் பாதிப்பு, செய்யாத தவறுக்கு குற்றச்சாட்டு, வேலை இழப்பு போன்ற விஷயங்கள் நடக்கும். 11ஆம் இடம் கேட்கவே வேண்டாம். தன லாபம், திரவிய லாபம், பதவி லாபம், செல்வாக்கு லாபம்னு எல்லா விதத்திலையும் லாபத்தை தரக்கூடிய யோகமான ஜாதகமாக இருக்கும். 12ஆம் இடம் நல்ல தூக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சுகத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. உங்களுடைய மறைவு ஸ்தானங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வை தரக்கூடிய வகையில் இருப்பார். ஸோ இதுதான் பொதுவான பலன். இது உங்கள் ஜாதகத்துக்கு எப்படி இருக்குங்கிறத தனியாக பார்த்துக்கோங்க. உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு உண்டான பலன்களை சுக்கிரனின் பெயர்ச்சியை கொண்டு அனுபவத்தில் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தனிப்பட்ட ஜாதக பலன்கள் தெரியணும் அப்படின்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள அடியனது டைரக்ட் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் 2 இருக்குது. 2 மூலமாகவும் தொடர்பு கொள்ளலாம். டைரக்ட் நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிறதுக்கு நேராக சென்னையில் இருக்கிறவங்க நேராக அப்பாயின்மெண்ட் வாங்கிறதுக்கு அந்த வாட்ஸ்அப் நம்பரில் உங்களுடைய வெளியூரில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உங்களுடைய பிறந்த விவரங்களை, உங்கள் ஜாதகம் எனக்கு தேவையில்லை, ஜாதகம் இல்லாமல் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர், இப்பொழுது இருக்கும் ஊர் ஆகிய விவரங்களை கொண்டு ஜாதகத்தை கணித்து அதற்கு பலன் சொல்வேன். ஏன் அப்படின்னு கேட்டால், அந்த காலத்தில் ஜாதகத்தை வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் கணிச்சிருப்போம். இப்போது வீட்டிலெல்லாம் வாக்கிய பஞ்சாங்கம் தான். ஆனால் நான் யூஸ் பண்ணுறது, அடியேன் யூஸ் பண்ணுறது திருக்கணித பஞ்சாங்கம். அந்த கரெக்ஷனுக்காக அதை பயன்படுத்தி புதிய ஜாதகத்தை கணித்து உங்களுக்கு உண்டான பலன்களை ஆடியோவாக தெரிவிக்கப்படும். உங்களுடைய தனிப்பட்ட ராசிக்கு உண்டான பலாபலன்களை இப்பொழுது சுக்கிர பயிற்சியின் பலாபலன்களை ஆராய்வோம். விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு 8ஆம் இடத்திலிருந்து பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்துக்கு சுக்கிரன் பயிற்சி ஆகிறாரு. 8ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு எதிர்மறை பலன்களை ஏற்படுத்தக்கூடிய ஸ்தானம். ஆனால் பண விவகாரங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். ஆரோக்கிய விஷயத்தில், ஆண்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் மறைவு ஸ்தானங்களில் இடுப்பு பகுதியிலெல்லாம் பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய ஸ்தானம் 7, 8.
அதனால் கொஞ்சம் உங்களுக்கு அதெல்லாம் சங்கடத்தை கொடுத்துருக்கோம். அதனால் இப்போ அந்த சங்கடங்கள்லாம் விலகி நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். வேலை விஷயத்தில் இருந்து வந்த தடைகள் விலகும். சுய தொழில் செய்பவர்களுக்கு தொழில் ரீதியான முதலீடுகளுக்கு தந்தை அல்லது தந்தை ஸ்தானத்தில் இருப்பவர்களின் பண உதவிகள் லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் கிடைக்கும். எதிர்பாலினத்தவர்களின் உதவியை கொண்டு உங்களின் மீது சொல்லப்படுகின்ற குற்றச்சாட்டுகளுக்கு தீர்வை பெறக்கூடிய யோகம் ஏற்படும். குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி உறவில் அந்யோன்யம் அதிகரித்து குழந்தை பாக்கிய பேர் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கிறதுனால, ஏன்னா 5ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடத்திற்கு லாபஸ்தானமான 9ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்க போகிறாரு. அவர் பார்க்குறது 3ஆம் இடத்தை, அதாவது 5ஆம் இடத்திற்கு லாபஸ்தானத்தை. ஸோ அதனால் குழந்தை பாக்கிய பேர், குழந்தையின் மூலமாக லாபங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. வியாபாரிகளுக்கு வளர்ச்சி ஏற்படும். குறிப்பாக பெண்கள் சார்ந்த பொருட்களை வாங்கி விற்பவர்கள், மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க, கலைநயம் மிக்க பொருட்களை வாங்கி விற்பவர்கள், மீடியா சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க, பேச்சு தொழில் பண்ணுறவங்க, பாட்டு பாடுறவங்க, மியூசிஷியன்ஸ், இன்ஸ்ட்ருமெண்டல் வாசிக்கிறவங்க, இவர்களுக்கெல்லாம் வளர்ச்சியும் தன யோகமும் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக இப்போ சினிமா துறையில் சில கேஸ் எல்லாம் நடந்துட்டுருக்கு, லீகல் பேட்டெல்லாம் நடந்துட்டுருக்கு. அதில் இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு வெற்றி வாகை சூடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். குறிப்பாக பாரத பிரதமரும் விருச்சிக ராசி தான். அவருக்கும் இப்போ நல்ல நேரம் ஆரம்பிக்க போகிறது. எதிரிகளின் தொல்லையிலிருந்து எதிரிகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றலை வளர்த்து கொள்ள யோகமும், அதன் மூலமாக தொல்லைகளிலிருந்து விடுபடக்கூடிய யோகமும் ஏற்படும். பிரச்சனைகள் முடிவுரை எழுதக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற நல்ல மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது. இந்த விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த சில மாதங்களாக வேலை இழப்பு ஏற்பட்டிருக்கும். அந்த வேலை இழப்பில் உங்களுக்கு சஞ்சலம், தடுமாற்றம், மனக்கவலை, அவமானங்கள் போன்ற விஷயங்கள் நடந்திருக்கும். ஆனால் அவமானங்களில் குடும்பத்தில் இருக்கிறவங்க பண்ணியிருக்க மாட்டாங்க, வெளியாட்கள் அவமானப்படுத்தியிருப்பாங்க. அந்த அவமானங்களிலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு. கூட சப்போர்ட்டாக சுக்கிரனும் இருக்க போகிறாரு. உங்களுக்கு குரு, சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் சப்போர்ட்டிவாக இருக்குது. இதில் இந்த மாதம் 12ஆம் தேதி, ஜூலை 12ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் பயிற்சியாகி 7ஆம் இடத்துக்கு சந்திர மங்கள யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால பெரிய மனிதர்களின் தொடர்பின் மூலமாக அரசியல் துறை சார்ந்தவர்களால் உங்களுக்கு உதவிகள் கிடைத்து அதன் மூலமாக சிக்கல்களை தீர்ப்பதற்கும் வேலைவாய்ப்பில் முன்னுரிமை பெறுவதற்கும் உண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்றது. நல்ல நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். உங்களுடைய மென்டார்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க சொல் பேச்சு கேட்டு நடந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும். சக பணியாளர்களின் உதவியை கொண்டு தொழில் வகையில், உத்தியோக வகையில் சிக்கல்களை தீர்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல பணியாளர்கள் அமையக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். ஸோ இந்த மாதம் உங்களுக்கு அனைத்து விதமான பாக்கியங்களையும் பெற்றுத்தரக்கூடிய மாதமாக இருக்கிறதுனால இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகப்பெருமான் வழிபாடு பண்ணும் பொழுது கூடவே அந்த முருகன் கூட வள்ளி தேவையான இருக்கணும். தனியாக இருக்கக்கூடிய முருகனை பண்ணக்கூடாது. திருத்தணி முருகனை வழிபட்டு வருவதன் மூலமாக திருத்தணிகையில் கோபம் தணிஞ்சு உக்காந்துருப்பார். அதே மாதிரி அந்த திருத்தணிகையில் மட்டும் இல்லாமல் எங்கெல்லாம் முருகன் வள்ளி தேவயானையோட தம்பதி சமேதராக காட்சி அளிக்கிறாரோ அவரை வணங்கி வழிபட்டு வாருங்கள். உங்களுக்கு காரிய வெற்றி மட்டுமல்லாமல் திருமண யோகமும் கைகூடி மன நிம்மதியும் மன வாழ்க்கையும் அமைந்திடும். இந்த சுக்கிர பயிற்சிக்கு உண்டான பலன்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்திட வேண்டும். இதன் மூலமாக உங்களுக்கு ஆரோக்கிய மேம்பாடு, கடன் பிரச்சனைகளிலிருந்து வெளிவருவதல், உங்களுடைய நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிவடைதல், பண வருமானம் ஏற்படுதல், செல்வாக்கு அதிகரித்தல் போன்ற அனைத்து நல்ல விஷயங்களும் உங்களுக்கு ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் தெரிவித்து உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.